ரைட். இப்போ நெருப்பொழும்ப போகுது மக்களே. இப்போ இந்த வீட்டோருக்கா கடைசியாக பார்த்து போவோம். நீங்கள் வந்து பாருங்க எப்படி இருக்குமாண்டு. செம்மண் கலரில் இருக்கு. உங்களுக்கு ஒரு வேலையா இல்லை. இது செஞ்சோண்டு கேட்டாது வரும். அது செஞ்சோன்னா டக்கன் இது வரும். சாப்பிடுவார். அவருக்கு தான் பேரு. எல்லா இடமும் போட்டாங்க. பயன் கட்டணும். அதில் சிறுநீர் கழிக்கிறார்கள். பயன் கட்டணும். வெத்திர துப்புறார்கள். கண்ணாடியை வந்து புகையும் புலை இல்லை ஒழிச்சு 2 வாக்கார் காலத்தில் இறங்கினா சரி நெருப்பு தான். செல்லம் செல்லத்தின சோவான சேவை கொஞ்சம் வழங்க சொல்லலாம். இந்த மண்ணல்றாங்களே சோடா வேணுமாம். அனைவருக்கும் வணக்கம் மக்களே. ஓடியா வேலை ஸ்டார்ட் ஆகும். எல்லாம் அப்படித்தான் ஓடி தான் வேலைகள் நடக்கும். அவ்வளோதான் ஓடுவோம். மண்ணும் கலந்த மாதிரி கிட்டத்தட்ட சரி கல்லும் கரவல் அவ்வளோதான் ஓடுவோம். காரை இதுக்குள்ளாடி அது இல்லை கல்லுகள் இல்லை. ஓ சல்லி இல்லை. சல்லி தேவை. அது இங்கே இழுத்த. ஓ அப்போ ஒரு மட்டை படுத்து நாங்கள் ஓரளவுக்கு எடுத்து விட்டது. திருப்பி அவன் நின்று எடுத்தவனு ஒடே கோஸ் பைப் எடுத்து விடு. கோஸ் பைப் எடுத்து விடு ஜீவா. அது இல்லடா இதுடா. வேலையில் வந்து இப்படித்தான் மக்களை குரானு நெய்யக்கூடா. என்னடா ஓடுறானு 6 ரானல் வேலையறானல்னு சொல்லி எல்லாம் வந்து வேலையிலெல்லாம் வந்து இப்படித்தான் ஓடுது. எல்லா பக்கத்தாலேயும் ஓட்டங்கள் பாட்டங்கள். அதால் திடீர்னு தொடங்குவோம் வீடியோக்கள். என்னதான் சரி சோடா குடி உடம்பாக கவனிங்க. வர மெலிஞ்சு போனீங்க. நீ பார்த்து நிற்கடா. இப்போ வந்து என்னென்னு சொன்னால் அந்த எல்லா மண்ணுகளையும் வந்து ஏற்றணும். என்னென்னு சொன்னால் தேவைக்கு அதிகமாக வந்துட்டு மண். இப்போ எல்லாத்தையும் ஏற்றணும். இப்போ ஷவல்கள் கிடக்குடா கிடக்குற அவங்கட ஷவல்லாம் கிடக்க எடுத்து உடைச்சி விடுவோம் வண்டியோட. ரேஸ் அடிக்கிற கஷ்டம் ஒன்று என்னட்ட தாங்க டிராக்டரை. ஆமாம் ரைட். ஃபுல்லாக போடுங்க. கொஞ்சம் ஆட்டி அடிக்கணும்.
ரைட் இப்போ நெருப்பு ஒழும்ப போகுது மக்களே. கிட்ட வந்துட்டு என்ன அதுதான் அடிச்சு ஏத்துற என்னன்றாப்பா. ஆளும் கிட்டணுண்டா ஏத்தலான்னு குழங்கு வாங்கி ஆளும் கிட்டனா அடிச்சு ஏத்தலடா. இருக்குது. அது சரி, ஆனால் அங்கே போக தூரமாயிருமேண்ணே. இப்படி அடிச்சு அடிச்சு போக நாங்கள் வந்து சரியா பிரஜா பிரஜால பிரஜா பிரஜா நிக்கட்டும் நிக்கட்டும். இதுக்குள்ள இருந்து எடுத்து அனுப்புவோம். இப்படியா சவலாடிங்க வந்து கல்லுகள் பாடுகளை மேலே விளையாடுவோம். மாவட்டத்துடைய கீழே போடாங்க மேலே மேலால் ஓடுவோம். மாவட்டத்துடைய போட்டால் இப்போ பாதைக்கு இருந்து கொஞ்சம் போட்டலாம் வந்து அதுவும் கொட்டாந்து போடலாம். அந்த பள்ளங்கள் எங்கேயும் கொண்டு கொட்டு ஆனால் நல்ல மண்ணப்பா இந்த இந்த ஏரியாவுக்கு கிண்டி கிண்டி எடுத்த மண் கொட்டுவோம். மாவட்டத்தில் அண்டா போனால் கலையை தானே கொட்டுவோம். அவ்வளோ மேலே போட்டுருவோம். அதை பொறிக்கக்கூடிய மேலால போட்டுருவோம். மாவட்டம் உங்களுக்கு இப்போ தண்ணியை அடித்தாலும் ஒட்டுமேனே தண்ணி அடிச்சா இப்போ இந்த வீட்டு ஒருக்கா கடைசியாக பார்த்து போவோம். நீங்கள் வந்து பாருங்க எப்படி இருக்க வேண்டு செம்மண் கலரில் இருக்கு. கல்லில் மண்ணில் அடிச்சு கல்லில் அடிச்சு விட்டு கடைசியில் தூக்கி போட்டு ஓடையெல்லாம் ஒண்டி இல்லை. மேலே இருக்கிறதெல்லாம் இந்த மாவட்டத்தில் வருதுங்க சைட்டாக போட்டு சவல் இருக்கு ரெடியாக சவல் செவலுந்தாட ரெடியாக தான் வேற நேரு அடிப்போம். இங்கே வந்தா சரி ஜன்னல் எல்லாம் போட்டுங்கோ. ஜன்னல் கதவெல்லாம் போட்டுங்கோ. சாமம் புழுங்கும் வரப்போ குருத்து மண் செங்கமண் எல்லாம் வாரம் சோடா அடிச்சு தரோம். ஐயோ பார்த்து பார்த்து ஆள் வருக்கு இப்போ வர வரையா வர வர ஆள் வருக்கு இப்போ சோடா ஆடாடாப்பா. சோடா ஆடா நீங்கள் அடி நீங்கள் ஓடுங்க சரி மண் அடிவும் பின்ன இதெல்லாம் செய்யலாம். ரைட் 3 கிளாஸுக்கு விட்டுட்டு மிச்சது தாங்க எனக்கு. ஓ மற்ற விடாம் உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. இது செஞ்சோண்டே டக்கன் அது வரும், அது செஞ்சோண்டே டக்கன் இது வரும். கொஞ்சம் மிஞ்சி வேண்டு பார்த்தேன். வேற சாப்பிடுவார் அவருக்கு அவருக்கு தான் பேரு இங்கே உருண்டை சாப்பிட கொடுங்க ஆளு உருண்டை சாப்பிட்டுட்டு மண் அடிப்போம். கேட்டீங்க பொசாக என்ன வேலை இப்போ உருண்டை அப்படி கடிக்கிறேன் விரிச்சிக்க வச்சிருக்கு. இது கூலா சாப்பிடும். அந்த பைக்கை பாருங்க என்ன வேண்டாம். அந்த பைக்கிற சேவை பாருங்க. ஆனா அந்த சிவப்பு கொண்டு வாங்க. சிவப்பு கொண்டு ஒன்றும் ரவி கண்டாலும் மறைக்க மாட்டான். குடிச்சு முடிஞ்சா அடியா பார்த்தனியா நீ அப்பயோ அவள் எப்படி படுத்து கிடந்த லெவல் பார்த்தேன். இல்லை நேற்று அவரத்தோட கண்ணாடி ஒன்று அஞ்சு வச்சு அது ஆள் தான் மேலே அக்கறையாக கொண்டே காட்டுறேன். என்ன அந்த
என்ன நாளைக்கு ஆடாதான் உடைச்சிருக்கு போல. நான் பிறந்த கோவிலை விட அந்த கோலம் நேற்று வாழ் கோவில் இவர் தான் எனக்கு சொன்னது. இல்லாட்டி அதை கொண்டே காட்டி காட்டி அவசியம் இல்லை. அதுதான் நெருக்கமாக இருக்கிறது சும்மா என்ன காலையில் தட்டுப்பட இது கடுங்கனாட்டம் வந்து ஏற போகலோட கண்ணாடியல் தான் ஒன்றும் தட்டுப்படையில ஃபினிஷிங் வந்து போட்ட பேஸ் போட்டு அவர் வடிவேலு வேற தானே டேமேஜான கண்ணாடியை ஃபுல்லாக திருப்பி போட்டு விடுவோம். போட்டு அது பிறகு கவனமாகும். அந்த சுழற 2 வட்ட கேமரா மிச்ச கிடக்கல வீட்டுக்குள்ள பூட்டி வைப்போம். அம்மா வீட்டுக்குள்ள அடிச்சிருக்கோம். சின்ன காயம்னா சிவர்ல வைக்கிற அளவுக்கு பயன் தானே. அதோட ஜன்னல் அடிச்சுட்டா திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெயிண்ட் விலை தெரியுமா உனக்கு? இப்போ உள்ள பெயிண்ட் 2 லட்சம் ரூபா எழுதி போட்டு விடுவோம். ரெண்டு போட்டு எல்லா இடமும் போட்டாலே கண்ணாடி உடைக்கிறார்கள் பயன் கட்டணும். அதில் சிறுநீர் கழிக்கிறார்கள் பயன் கட்டணும். சிறுநீர் கழிக்கிறார்கள் பயன் கட்டணும். வெத்திர துப்புறார்கள் மற்ற கண்ணாடியை வந்து பயன் அடிச்சுக்கணும். அது கிளீன் பண்ணிட்டேன் ஆனால் பொழு குடிச்சா கொடுத்துடும் அவளுக்கு. ஆனா இன்சொன்டைக்கு வேணுமா சேவல் தானே பா கடவுளே நான் நெல்லி அடி போகப்பட்டவாடு நேற்று 1:30 மணி நேரம் அடிச்சு நெல்லி அடி போகிறது. புகையும் புலை இல்லை என்னடாப்பா இதை ஏற்றுற ஜமான்ட்ட வரைக்கும் மண்ணி போனோம். ஓடிடுவார். சரியா ரெடியா போட்டப்படே அடி ஜீவா சவலாடு ஜீவா அடிக்கல ஜீவா சவலாடு அக்னியோட கமரா வேண்டி சொல்கிறேன் அடி அடிக்க அவன் மட்டும் அவனுக்கு சவல் அடிக்கிறப்பே இருப்போம் அப்போ இவனுக்கு இல்லை அவன் பிடிப்பான் நம்மளோட அத்தா இருக்க புரியுதா வா வா ஆ ஓ குப்பையில் எல்லாத்தையும் ஒரு இடத்த குமிக்க வேண்டாம். என்ன செய்யறது இப்படித்தான் வீடை கம்ப்ளீட்டாக முடிக்க மட்டும் இந்த வேலையெல்லாம் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே டை சுவாசாவும் டை பிளானோட நிற்கும் டை அடிச்சு போட்டான் விட்றேன். முதல் இதில் புறாக்கணுங்க இந்த பழைய எழுதடும் எல்லாம் போடத்தான் மேலே ஓடு கொண்டு வந்து கல்ல போடலாம் அவங்க கரு ஜீவா அந்த போன வண்டி இப்படி சொல்கிறேன் நீ விடத்தினுட்டு வேலைஞ்சாலம் போகிற ஆள் சும்மா நிற்கா நீ ஓ இல்லையோ கலண்டா ஈஸி ஒரு நாள் கொண்டு போடாது அடிச்சவங்களே அவ்வளோ விஷயம் கலட்டி கொள்றேன் கலட்டுனா ஈஸி எத்தனை மண்ணோட ஏற்றி போட்டு அவன் இது நீங்கள் கலட்டுங்க சொல்கிறேன் இல்லை தொங்கலுக்கு அடிக்கிறானே முதல் பிறகு பூட்டுவோம் கலட்டு அடியும்
டோஹரா டோஹரா அடிச்சு காட்டுறக்கா அந்த ஷாப்பிங் பேக் என்ன அடி சொல்கிறேன் டேய் தூக்கி போடு தூக்கி போடு அதெல்லாம் கல் மண் அதெல்லாம் பிரச்சனை இல்லை பெரிய மாவுளம் மட்டும் புறக்கு இந்த அடிச்சு காடு டஸ்ட் பிறகுண்டா உனக்கு ஆனால் ஒரு பாடா கொண்டு வந்தால் தான் சரி இம்மையா எல்லாம் போகிறான் அப்போ அந்த ஜன்னல் அடைச்சிடலாம் போகிறா அப்போ அடியப்பார் நெருப்பொழம்பு நெருப்புஞ்சோறும் குடோ குடோ மண் தேவன்னு சொல்லி கடைசி அங்கே வீட்டு மண்ணே ஏற்றி அள்ளி கொட்டி அனுப்புகிறோம் பாருங்க அப்படியே எல்லாமே போச்சு குடோ குடோ அடி அடி இது என்ன 2 பேஜும் போட்டி வேணும் போல அடகு ஆ நாங்கள் சவுண்டருக்கு எடுத்துட்டோம் சும்மா இதா 3 பேர் அடிக்கலாடா அப்படி 2 பேரும் அடிக்கலாம் அப்படியே சும்மா போக பிடிச்சிக்க நாளைக்கு போட முடியும் அள்ளி போட மாட்டான்னு இல்லை கொஞ்ச நேரம் வேலையை பார் ஐயன் நட வேலையை பார் சித்தப்பாட வேலையை பார் ஜீன்ஸ் ஏற்றி அப்படி வேலையிறாரண்டு உண்மையில் நான் ஒரு கடிகாரம் ஏன் சுத்து கயனா ஒழிச்சு 2 வாக்கார் காலத்தில் இறங்கினா சரி நெருப்பு தான் ஆ என்னங்கோ இது வயர் 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 இது தேவையான வயர் ஜே தூக்கி மேலே விடல இல்லைங்க வார் இந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் மேலால் எடுத்தா சரி ஆனால் உங்களோட எடுவோம் அப்பா சரி என்னது சொன்னால் இதுக்கு மேலே போட்டுருவோம் போட்டும் போட்டும் போகிற எல்லாம் இதோட போட்டும் அதான் அடுவே இது கொஞ்சம் வந்து அவ்வளோ எடுக்கணும் எடுத்தால் தான் அந்த லெவலுக்கு வரலாம் இதுக்கு வராய் நல்ல வயர்கள் தான் அதிகாரி மக்களை வேலையை வந்து பாருங்க இந்த மாதிரி தான் இப்போ வேலைகள் வந்து நடக்க போகுது போடும் போடும் எல்லாத்தையும் போடும் ஆனால் ஒரு மேஜும் போட்டி காணுமுண்டோ காணா ஓ மண் மட்டும் போட்டு அடிக்கலான்டா அப்போ
வேலைண்டா நெருப்பு வேலாண்டாப்பா கடவுள். பவுஸ் பண்ணுவீங்க ஜீவா. அதிரடியாக களத்தில் இறங்கிய மிஸ்டர் சுமன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அவர் வந்து வச்சு ஓடிடும் பாரா. ஆள் சொன்னா தனக்கு வேலை சொன்னா கூப்பிட்டு தான். அதான் புற என்ன ஐக்கிரே ஆள் வந்து நீ கேட்டார். நீ கேட்ட ஆள் வந்தது நீ ஏன் பயம் உனக்கு? அடியப்பார் என்ன அடிக்கும்? நான் மண் அடிக்கும். ஐயா உடனே விடுக்கவே சொன்னீங்கயோ. ஆள் தான் நீட்டாக அடுக்குங்க. ஓ இன்னும் கொஞ்சம் குறைச்சி எடுங்க. ஏன் தூக்குறல்லையே ஒரு இங்கே அதான் அதான் அடிய பாருங்க. நீ கிட்ட ஒருத்தர் நிற்கலாய். ஓ ப்ரோ டிராக்டர் எடுத்து போட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு காடு தரணும். டிராக்டர் ஓட தெரிஞ்சா விஷயம் தான் தெரியும். அடியப்பார் அடியப்பார் அங்காளையெல்லாம் போகுதப்பா. அங்காளையெல்லாம் சரி அது சரி. ஆள் வந்தா வடம் முடிஞ்சு ரெண்டு அகிரி அடியப்பார். ஆனால் 2-3 டிராக்டர் வேணும் போல. அவரே கொண்டு போகிறா. அவர் டிராக்டர்காரன். வேற யார்? உண்மையில் நான் ஒரு கடிகாரம். தள்ளி வெட்டிக்கணும் பொறுத்த டைம் இல்லையாப்பா. எவ்வளோ விடாப்பா அடகு இன்னும் மண் கடவுள். வடியாக காட்டுறேன் பாருங்க. கடைசியாக முடிஞ்சே அப்புறம் காட்டுறேன் பாருங்க என்ன மாதிரி இருக்குது இந்த ஏரியாண்டு. வடியாக பாருங்க. சரி இப்படியே நான் பவுஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக கண்டினியூ பண்ணுறோமா. அக்கினி வாரா இன்னும் காயப்பேன் பா. நானும் நாட கொழுவுமா. அக்கினி மாநாட குட்டத்தோருக்கு 12 கால் அது இல்லையடா. அடியிலேருந்து குட்டி கல் இல்லடா. அடியிலேருந்து குத்தி அடிக்கலாம். குத்தி அடிக்க கல் தட்டும் குத்தக்குள்ளே இந்த கோம்பர் நமக்கு என்னதுக்கு அப்போ பிடி கேட்டு அப்போ நீ மேலே வந்து அடிக்க வச்சுட்டு என்ன யோசிக்காங்களா? பொறுங்க அதை டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. இது என்ன முறையில் கொண்டு போகலாம்ட்டு. அது நான் காய்ச்சா நீங்கள் யோசிக்காங்க. ஆள் அடிக்கிறான் சரியான வாட்டில் போகுது. இல்லைங்கள உங்களோட காலி பண்ணலாம் தானே. பஞ்சால போட்டு நிறுத்தி விடலாமே. ஆள் வந்து எல்லா கோணங்களையும் அடிக்கும். 90 ரூபாய் 45 ரூபாய் இந்த மைக்கப்படி 90 ரூபாய் 45 ரூபாய் ஏதாவது சுருட்டி அடிக்குமா? அது விளையாட்டு. இப்போ வந்து இந்த முன் கும்பத்தில் தான் சரி. இந்த முன்கும்பிலாம் இருக்கு விஷயம். எடுக்கும் ஆல்ஜிகல் ஆல்ஜிகல் அடியார் அடியை பார்த்தாவளாங்க. டிப்பர் இருக்கு. டிப்பர் லொரி
12 அடி கிளம்பி போகும் மண். ஓ மட்டை கட்ட வேண்டியது ஆமாம் ஏ பகடிக்கில் இந்த கும்பி எடுக்கணும்ப்பா கொஞ்சம் மெஷினை அகட்டி போடணும் போல ரோட்டால் போகிறாங்க வீடியோ எடுத்து போகிறாங்க போகணும் அந்த ஆட்டோக்குள்ள வந்து ஆனால் எடுத்து போட்ட பின்னுக்கு இந்த கும்பி எடுக்கிறது டெக்டர் எடுக்கட்டே பக்கத்தில் விழுந்தான். ஏ பகடிக்கில் இந்த கும்பி எடுத்தால் தான் சரியப்பா இதை எடுக்கிறது இதை எடுக்கலாம் இங்கேருந்து எடுக்கலாம் கொஞ்சம் இதை படியாக எடுக்கலாம் ஆள் எடுக்கும் பாருங்க சில கல் தடக்கு கொஞ்சம் நைஸ் அடுக்கு ஆள் நைஸ் அடுத்து புள்ளைய போடுற போடு ஆள் புள்ளைய தொட்டியில் வர்ற போடு ஆள் அதே கஞ்சி பழக்கம் தானே கட்டிட்டானே பாத்தியா பாத்தியா ஆளை இங்கே நைஸாக தூக்கி போடு ஆள் ஆளு விஷயம் பழக்கம் தானேடா சார் விஷயம் ஆரந்தாடி நீங்க அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காதீங்களா அதான் இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு எங்கு தெரியுமா இல்லைங்களா சரி ரெண்டும் காணா ராஜண்ணா உங்களை பல்ல காணிக்க பண்ண இருப்பில்ல இதில் எல்லாம் வர்றான் பல்ல காணி அப்போ ஒன்றும் செய்யலாம் இந்த சாமான எல்லாம் சிக்கல் இந்த முன்னால் எடுங்க சொல்கிறேன் ஆள்ற வரும் மான் மாதிரி தான் வரும் பாஞ்சி அந்த இது வந்து புள்ளி மான் அடி அங்கால போனால் அசிங்கமாயிருமா டஸ்ட் போட்டதுக்கு நைஸா போடலாம் அவ ஓ ஓ ஓ அங்க அடிப்புல இது தேவையில்லாத அடி இந்த விடத்தை போட்டாலே காணும்ப்பா நடுவுல போட்டாலே காணும் பழிச்சு விடலாம் அதான் பிரச்சனை ஏனென்றால் அதைத்தான் சொல்றேன் நடுவுக்கு போடுவோம் அவரோட கதையாடா மிஷிங்காரோட கதை எவ்வளோ வேண்டு அண்ணா எனக்கு படிச்சு விட்றீங்களான்னு கேளுங்க. நீ கேட்டு பாரு ஒரு 3500 என்ன வரும் நீங்கள் இங்கே விளையாட்டு அப்போ எவ்வளோ நினைக்கா நீ ஒரு 1500 நினைக்கியா நீ பேய் அது மோட்டைக்கல்ல மிஷினடா குட்டி டக்கட முடிவாடு இல்லாட்டி பறிச்சு விட்ருவோம் அங்கேயும் போய் நல்ல மண்ணடா காசு கொடுத்து வாங்கிக்கலாம் இப்படி 1500 நாளைக்கு கூலி ஒரு நோட்டு 1500 தான் இப்போ அது மணல் ஏத்துறதுக்கப்பா ஒரு நோட்டு 1000 ரூபா ஒரு நோட்டு 1000 ரூபா தைக்க கொடுக்குறாரு ஜாம இது காவாசி பொட்டி அடிக்கலாம் அதான் பக்கத்தில் அடிக்கலை ஓத்தில் அடிச்சு விட்ருவோம் ஐயோ ஐயோ அம்மா அம்மா இன்னைக்கு நான் ஃபுல்லா ஷாமா தெரியுமா அப்பா இந்த கல்லை தூக்கி போட்டால் தான் சரி சவல் உடைஞ்சால உடையும் அடியும் மிஸ்டர் சரி அது இதுக்குள்ளே வராது அதுக்குள்ளாம் வரும் பாரண்டா அது டவுட் அது சும்மா பறிக்கிறது ரெடி பாருங்க அதுக்கு விலை இல்லை நீங்கள் போல எதுக்கு ஒன்றுக்கு தான் கேட்டவில்லை 2 கேட்கல அது விட மடுக்கு போன வாட்டி என்ன கட்ட முடியுது ஏன்னு
துளசி செடி சாமான் கிடக்கப்பா எக்கச்சக்கமான சாமான் கிடக்கு அது என்ன சொல்லுங்க அல்ல போலி கொடுத்த பூமி 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 யார் வாங்க அதை வாங்கினாங்க கொண்டு மிஸ்டர் சுமன் சரி மறுபடியாரு பறவை விடுங்க வடிவா செல்லாக்குட்டி என்ன வேணும் அங்கே மாட்டா போட்டு இப்படி போகிறோம் இதில் அடிப்போம் அங்கே அடிப்போம் ஓ எது இந்த சீமந்து இதுக்குள்ள ஜவாலி ஜீவா அதை தூக்கி இது நல்ல வாளி. ஓட்டு டைல்ஸ் இதாண்ட மூளைக்கு தூக்கி கொடு. பேப்பரால் ஓ ஓ வேலைண்டா சும்மா கும்பம் அது இவ்வளவு மண் நடுவாட்டிக்கு இவ்வளவு மந்தி இருக்குது ஒரு டிராக்டர் வந்து நிரம்பிட்டு காணா இருக்க மாட்டேன் அது ருச்சியாடு அப்படியே கேப்பரால் போட்டு அப்படியா நிமித்தி பரவு பாரம் அவசரப்படாங்க வார் வடியா ஆள் சொல்ற கேள் வடிவா சொட்டோ இல்லை கூடையோ ஒரு டிசைன் அடிக்குதாப்பா ஆள் அடிய பார்க்க எனக்கு அடிக்கணும் போல இருக்கேன் அடிச்சா நாக்கு தள்ளு பாரம் அந்த அவசரப்பட மண் வரட்டுமா உங்களோட சேவைக்கு மிக்க நன்றி இதில் தான் டச் அப் தான் கல்லணல் ஆனா அந்த மவளத்துக்கு இந்த மூளைக்கு ஓட்டிடுவோம் ஆ சரி சரி அடிங்க ஏன் நிற்கிறீர்கள் நீங்கள் ஆளு கோபம் வந்தா நிக்கலடாப்பா கணக்காட்டு கூட நல்லா வலிச்சு எடுக்காரு பாருங்க அதுக்கால பிரச்சனை இல்லை நீங்கள் வாடி எங்கன்னாலும் நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு வேலை தெரிஞ்சவன் தான் வேலை இல்லாதவன் தான் வீரமான வேலைக்காரன் ஐயா வீரமான வேலைக்காரன் அடியும் பள்ளத்தில் போட்டா போடுவான் தெரியுமா சாமானே முழங்கு இல்லடாப்பா கடவுளே இடும்புறான் உண்மை கதை வேலையிலையும் வந்து பிளானா செய்ய வேண்டாப்பா பிளான் வண்டி வந்தால் தான் சரி இந்த உங்களோட ரோட்டு பல்ல மட்டும் ஒன்று படிச்சு பறிச்சு விடலாம் ரோட்டு கண்டபடி நம்ம போடலாங்கோ அதே போடும் ரைட் அதான் கொடுவேன் ரைட் அதான் கொடுவேன் ரைட் பின்னால் சாடையாக கொடுக்கணும் சின்ன தட்டு உண்டு காலோட சேர்த்து போயிடும் ஆள் கலக்கி போய் நிற்கிறான் பார்த்துக்கணும் செல்லம் செல்லத்தின சோவான சேவை கொஞ்சம் வழங்க சொல்லலாம் இந்த மண்ணல்றாங்களே சோடா வேணுமாம் குமிழ்
அடிங்க முன்னுக்கு நடுவில் விடும், உங்களுக்கு வேண்டாம் நடுவில் விடுமா, இதில் விழுந்தா சரி. சரி ஒன்று தான் எல்லாத்தையும் போட்டு எடுத்தா. கொண்டு வரீங்களோ முடியும். மேலே இந்த மாவு போட்டுருவாங்க. என்ன ஆள் வராமோ? ஒரு லோடு ஆயிடுறாப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ளே. அடுங்க 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 அங்கால வாருங்க. சரி 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 மண் மண் நிமித்தி அடுங்க வச்சுட்டாருங்க. இரவு ஓயாதாலே அப்பா ஒரு கொப்பியும் ஒரு ஒட்டையும் பண்ணும். ஒரு கொப்பியும் பேனையுமோ மற்றது பாருங்க ஒரு பேனையும் ஒட்டையும் எடுக்கும் முதல் எத்தனை லைட் கிடக்கண்டு எண்ணினா தான் எத்தனை லைட் தேவைன்றலாம். ஒரு எத்தனை லைட் கிடக்கண்டு ரொம்ப இருக்கா? ஓ அதுக்காக நடக்கு லைட்டு வாங்க. கொஞ்சம் சாச்சிடும். ஒரு பார் அப்போ ஒரு பேனையும் கொப்பியும் தான் எல்லா லைட்டும் பண்ணிட்டு வரடாப்பா. அவனால எல்லாம் கண்ட வாட்டுக்கு எடுத்து தரடாப்பா. செக் பண்ணுற கெடுப்பாங்க, சும்மா அடுப்பாங்க, மார்ச்சாயி அங்கே இங்கேலாம் போகும். ஏண்டா இல்லை இங்கேனாப்பா இது இது இதை வை தம்பி. அங்கே அப்புறம் சீலிங்கில் சீலிங்ன்றது இது ஸ்லேப் லைட் லைட் உண்டு இங்கே. இதே மாதிரி எத்தனை கண்டு பேர் சீலிங் லைட் 3+3 ஏன் அப்பா ஃபேனை போட்டுப்பா. சும்மா மிஸ் பார்த்து இதே மாதிரி எத்தனை கண்டு இதெல்லாம் உண்டு நீ இல்லை இல்லை இது வேறு இது இது மற்றது இது இது வந்து ஸ்லேப்பில் போட்டுறது. இது ஜிப்சம் லைட். அது கணக்கு வேறு ஒன்று ஒன்று தான் கிடக்கும். இதுதான் கூட வரும். சரி எல்லாம் உண்டு. ஓ எல்லாம் உண்டு. நாளைக்கு லைட் பண்ணி கொடுக்குவோம். என்ன பெயிண்ட் போடுறாண்டா பெயிண்டோட போட்டு விட்ருவோம் லைட்டோட. ஏறி ஏறி கிடந்த மல்லு கட்டா ரைட் அவளுக்கு அது வேறு. எத்தனை லைட்டரா போயிருக்கு மொத்தம் வரும்? அது ஊருப்பட்டவர் இல்லை நாங்களுக்கு இப்படி லைட்டு எத்தனை வரும் கொண்டு வைக்கண்டா போகும். அதுக்கு ஒன்றுக்குள்ள ஒன்று தான் பெருமா ஜோக் அடிச்சா விடுவோம். அதை விடுவோம். என்ன வலிக்குட்டா வாடி வேணா சில ஓடியனு எதுவும் இல்லை கையிலடா போ கடவுள். அது வலுக்கிட்டா வழியே சிரிக்கக்கூடாது. சிரிச்சா வழி கட்டும். என்ன போச்சு கோயில் பாடு காட்டுக்கால வேணும் ரோட்டால் வேணும். அடே நாளைக்கு விடிய விலாசம் வரும். வந்தால் இந்த லைட் எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க. சரிங்க வேறு கவிதாஸ் நாங்கள் கடையை போவோம்மா. கடைஞ்சோ லைட் எடுக்கு. எனக்கு வெளியில் போகிறேன்டாலே தித்து கண்டு அடிக்கிறாப்பா. உடுப்பு உடுப்பு தேடி எடுக்கிறதுக்கு பிரச்சனை
ஆத்து இப்படியே குளிக்காயா குளிக்காயா குளிக்கோடா சரி குளிச்சா அப்புறம் உடுப்புக்கு என்ன ஏமாத்துறது அது சரி இம்மா முகத்தை கழித்து போ நல்லா போச்சுடா பாப்பா நாளைக்கு யாழ்ப்பாணம் இல்லாட்டி நான் ஜோதிச்சேன் பைக்கில் நான் போடுவேன் ஓ அது என்ன உண்டு ஃபீலிங்கு பிளேட்டு சின்ன ஹார்ட்வேர் உண்டு ஓடலாம் தெரியும் குட்டி ஆரம்ப ஸ்டேஜ் எங்கிறாப்பா அந்த லைட்டை சுட்டு விட்டாங்க ஐயோ இல்லை அவன் எஞ்சிரு இதெல்லாம் உண்டு தானே என் போனி இருந்ததாப்பா ஜிப்சத்துக்கு தான் ஜிப்சத்தை போட்டு வேறு கொண்டு ரிட்டர்ன் கொடுக்கும் நாளை போகிறோம் ரிட்டர்ன் கொண்டு கொடுத்துட்டா சரி ஒரு 6 யாழ்ப்பாணம் நாங்கள் ஒரு 8 மணி போய் 8 மணி போனால் சேம்லங்க துறக்க ஒரு 10-10:30 வார மாதிரி இருக்கும் 1 gang 2 8 ஓகே இருக்கட்டும் இந்த பேக்கேஜ் தான் கண்ணு ரைட் ஒன்று 2 3 4 இங்கே இதில் எத்தனை சின்ன 5 6 7 8 9 10 11 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 இதுக்குள்ளே இருந்தால் சரி 22 3 years இதுதான் பயனுண்டா பயனுண்டோ என்ன சரியா ஒரு பூட்டவே இல்லையா வந்து குட்டி 50 11 எல்லாத்துலேயும் 50 ஓ அது என்ன பேக் தம்பி வேறு இது மற்ற சரிங்க தான் எது ஜிப்சன் தானே வேறு இதெல்லாம் சரியா இந்த பை சரியா ஒரு குட்டி இந்த 12 13 மற்ற இல்லை மற்ற இது மற்ற இது எங்கேயோ மிஸ் ஆயிடுது இந்த பைக்கே போட்டால் தான் சரியாக இருக்கும் இந்தா 2 3 இடம் இந்தா பேர் மொத்தமான ఇదే ఇది 11 பேக் 11 பேக் பயனுண்டா அப்போ இப்போ அந்த லைட் கூட தான் தெரியல சார் அந்த 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 இன்னொரு பையன் இருக்கும் லைட் பை வேகும் லைட்டு பேக் இன்னொன்று கிடக்கு தம்பி இதுதான் போல இதுதான் போல இல்லை முதல் மிச்சங்கள் இது இது என்னண்டு வந்து இதுதான் இதுவரை இல்லையாண்டாங்கள்ட்டாப்பா கடவுளே இது கீழே வந்துட்டாப்பா செட்டா புதுதான் இப்போ இதுக்கு இங்கே அம்பிட்ட அந்த பெட்டிக்கார தம்பி இதே சாய் லைட் உண்டா கொண்டு இதே சாய் இப்படி இங்கே இப்படி உண்டு இதோ ஓ கொண்டா இது பெருசு இதுதான் 6+ ரைட் இதெல்லாம் எடுத்து கொடுக்கோங்க எங்கே ஹொப்பி இது இல்லையே இல்லை உள்ளுக்கு வார் கையில் வச்சுருந்தேன்டாப்பா ரைட் போகலாம் தானே லைட் இல்லையா தம்பி பார்க்கணும் அது அதுக்கு கிடக்க வாய்ப்பு இல்லை பாட்டு கும்போ இதுக்கு லைட் போடல தூரம் பேக்கல சரி இது ஃபுட் ஐட்டம்
அடே அப்படியே இந்த கீழ் ரூம்களும் க்ளீன் பண்ணி கொடுக்கணும் நம்ம பெயிண்ட் போடுறதுக்கு. ஓ இல்லாட்டி கரைச்சல் 6+3 ஓகே தானே 4 லட்சம். சரி அப்போ திருப்பி கவுண்ட் பண்ணி சொல்லு தம்பி. இது திருப்பி கூடினது இல்லை. அப்புறம் இதுதானே 100 நீ அதை நல்ல 15 மிச்சம் பூட்டுப்பட்டு போச்சுடா. என்ன புதுனண்டாப்பா அதுண்ட கவுண்டுக்கு தான் இது பூட்டியிருப்போம். குறையாது அப்படி அது இன்னும் அதுதான் கூட பூட்டுப்பட்டிருக்கு. சின்ன பூட்டுப்படையில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இது 23டா. இது 23டா? ஓ சரிப்பா ஒன்னிப்பாமே. சரி 23 3+ ஸ்லெப் 2டா? ஸ்லப் 3 டாகோ. ஓ படியா பேர் ஓ 3 பண்ணா. ஓ சரி மற்ற இது 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 12 பவர் பேக். இங்கே அதில் நோட் பண்ணி ஸ்லெப் கதை. அது ஒன்று மக ஸ்லாப் இந்த இல்லாட்டி நீ பொக்ஸை வழியாக பூட்டி விட்டா சரி நாங்கள் பார்த்துருக்கலாம். இந்த பொக்ஸ் வழியாக பூட்டியாச்சுலோ. இப்போ இதாண்டு இங்கே இந்த தேவையான சாமான்கள் ஒரு பேக்கில் போட்டு வைக்கணும். ஆக்கள் வாரது கூட குறைய காணாப்படம். அப்புறம் சந்தேகப்படக்கூடாது. சரியில்லை. பிறகு இங்கே இந்த ரோட்லக்கெல்லாம் தேவைக்கு தான் நாங்கள் வேண்டி யோசிப்போம். தேவை இந்த கேமரா எக்ஸ்ட்ரா கேமரா ஆட் பண்ணலாம் அவங்கள்ட அந்த டிவிஆரில். வாங்க இந்த பாத்ரூமில் கூட நாங்கள் க்ளீன் பண்ணாலும் நட்டமன்ற சொல்கிற அளவுக்கு இல்லை. என்ன அந்த அந்த அது 2-வே சுவிட்சா அதை அதுக்குள்ளேயே போட்டுவிடு. இந்த லைட் பட்டிக்கே போட்டுவிடு. அப்போ தான் இன்னும் கண்டுபிடிக்கலாம். சரி இப்போ லைட் கவுண்டை பார்ப்போம். சரி இதுக்காக அந்த ஒரு அந்த ஒரு நட்சத்திர லைட்டையும் காணும் இல்லையா? இதில் 2 லைட் பண்ணியிருந்தேன் நான். இதை கையில் கொண்டு வா. ரிட்டர்ன் சாமானுக்கு போடுவோம். நாளைக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போ 2 லைட் பண்ணியிருந்தா ஒன்றை காணும். இதில் என்ன வேறு வேறையாக கட்டுறோம் இல்லை ஒன்றுக்குள்ள வரும்? இது ஒன்றுக்கு ஓடும். எல்லாத்தையும் ஒன்றுக்கு ஓடும். பிரச்சனை இல்லை. பைக்கு பங்கு ஓடும். என்ன பண்ணுது இதெல்லாம் ஒன்றவளோ வந்து இந்த சின்ன லைட் 550 ரூபா. வா எங்கடா அந்த ரிட்டர்ன் கொடுக்கண்ட லைட்? எது ரிட்டர்ன் கொடுக்கண்ட அந்த இது நம்ம கையெழுத்து செஞ்சு வேறு கவர்மெண்ட் இல்லாட்டி சரி நாளைய பற்றியும் பாரு பூட்டுறதுக்கு. எது இது லைட் போட்டுறேன். லைட் போட்டுற வேரிங் டீம் தான் அவரு. அதுதான் அவங்க வருவாங்களா? நாங்கள் வயரில் முடிய சொல்லி போட்டு நாங்கள் லைட்டை க்ளோஸ் பண்ணி போட்டு பூட்டுவோம். பெயிண்ட் போட்டால் ஊற்றே போட்டுனா அப்புறம் படம் முடிஞ்சு. அவங்க சின்னப்படி இல்லானே கவனம் இல்லை பூட்டினால இப்போ திருப்பி டச்சே பார்க்கணும். திருப்பி டபுள் வேலையாக போடும். சரியே இப்போ ஜீவா இந்த அந்த ஒரு ஸ்விட்சை போடுவாங்க. முன்னூறு தள்ளுவார் சாப்பிட்டியே இதெல்லாம் கிடக்கு. பாரு இப்போ எங்கே பேனே எங்கே கையா அதில் போய் பேனை விட்டு போய் போய். ஓஹோ இது என்ன 2 பக்கம் மூடியா கிடக்க முக்கு மாக்கரா கிடக்குது. கிடக்க வேணே ரைட் ஏன்னா அப்படியே நீ 2மா நீண்டா இப்போ இங்கே கிடக்கிற ஸ்டொக்கலையாச்சு எத்தனை தேவைன்னும். சரி லைட் இங்கே இந்த 3+3 இருக்கல்லோ அதான் அது அதிலே வேறு. இப்போ எத்தனை தேவைண்டு வேறு 1 2 3 4 5 6 7 8 ஏன்னா 8 இப்போ மொத்தம் எத்தனை வருது? 2 4 6 வெளியில் மட்டும் பண்ணுங்க. வெளியில் 4 4 4 8 8 8 தானே 10 8 இது 2 பூட்டிருக்கு 10. அப்போ 8 வேணும். பாம்பர் டைனிங் ரூமுக்கு 3+3ல் 8 வேணும். மற்ற குட்டியில்
இதில் வந்து 2 3 4 5 6 7 8 9 10 3 வேர்ஸ் 10 அந்த ஷேடோவுக்கு பேக்கெட் தான் வேணும். ஒரு ஷேடோ மற்றது இதுக்கு ஷேடோ பேக் வந்து 2 ஷேடோ பேக் 2 ரைட். அடுத்தது